உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று கோலாகலமாக தொடங்கியது. ஜல்லிக்கட்டு போட்டியை காண முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்றடைந்தார். அவருடன் அமைச்சர்கள் கே.என். நேரு, மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் போட்டியை கண்டுகளித்தனர். முதற்கட்டமாக கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. பின்னர் வரிசையாக தனிநபர்கள் வளர்க்கும் காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்து வரும் காளைகளின் திமிலை பிடித்து மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர். பிடிபடாமல் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க மோதிரங்களை அணிவித்த முதலமைச்சர் காளைகளை பிடித்த வீரர்களுக்கு ரொக்க பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிக காளைகளை அடக்கும் சிறந்த வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். கால்நடை பராமரிப்பு துறையில் முன்னுரிமை அடிப்படையில் இந்த பணி வழங்கப்படும் என்று அவர் கூறினார். அலங்காநல்லூரில் காளைகளுக்கென சிறப்பு பயிற்சி மையம் மற்றும் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்க தமிழகம் முழுவதிலும் இருந்து 6500 காளைகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அதில் சிறந்த 1100 காளைகளுக்கு போட்டியில் பங்கேற்க டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. 600 மாடுபிடி வீரர்கள் களமிறங்குகின்றனர். போட்டியில் அதிக காளைகளை அடக்கும் சிறந்த வீரருக்கு சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு காரும், சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டரும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. 2ஆம் பரிசு பெறும் மாடுபிடி வீரர் காளைகளுக்கு 2 சக்கர வாகனங்களும் பரிசாக வழங்கப்பட உள்ளன.